அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம இன்னைக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழ் முத்திரைகளை பற்றி நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். முத்திரைகளை சித்த முத்திரை அப்படின்ற சிறப்பு பெயரிட்டு முத்திரைகளை நாம சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவோ அல்லது தினசரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சிக்காகவோ அப்படியாக பயன்படுத்தாமல் நேரடியாக நம்ம உடல் கோளாறுகள் மற்றும் மனக்கோளாறுகள் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நேரடியான மருத்துவ முறையாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். முத்திரைகள் அப்படின்ன உடனே நம்ம ஏதோ கையில் எப்படி கொஞ்ச நேரம் வச்சிருப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அப்படியானதாக நினைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் முத்திரைகள் என்பது ஒரு தலைவலி தொடங்கி மிகப்பெரிய பெரிய தொந்தரவுகளுக்கும் தீர்வாக அமையக்கூடியதா இருக்குது. முத்திரைகள் என்பது உடல் சார்ந்தது மட்டும் இல்ல, மனம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தலைமுடி நம்முடைய தோல் அப்படின்றது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோட வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப நம்ம தோலினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் நல்ல டோன்ல இருக்குது, நல்ல உயிரோட்டமாக இருப்பது, கூந்தல் நல்ல உயிரோட்டமாக இருப்பது, தலையில பொடுகு இல்லாம இருக்குது, இது எல்லாமே ஒவ்வொரு உடல் சார்ந்த நலனோடு தொடர்புடையதா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா கூந்தல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் ஹெல்த். ஒரு பெண்ணுக்கு முடி உதிரல, முடி நல்ல நிலையில இருக்கு, சரியான அளவு உதிர்ந்து திரும்பவும் புது முடிகள் முளைக்கிறது, இப்படியான அவங்களுடைய கூந்தல் சரியான நிலை இருக்குது அப்படின்னா வேற என்னெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய இரும்பு சத்து ஹீமோகுளோபின் லெவல் நார்மலா இருக்கணும், அப்படின்னாதான் முடி உதிராது. ஹார்மோன்ஸ் தைராய்டு லெவல் நார்மலா இருக்கணும், தைராய்டு இருந்தது அப்படின்னா முடி வறண்டு உதிரும். அதே போல பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓரின் டிசீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்கணும். பல்வேறு விதமான ஹார்மோன் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். உடம்புல அதிகமான உஷ்ணம் இருந்தாலும் முடி உதிரும். அப்ப உடல் வெப்பத்தை சமநிலையில பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தலையில பொடுகு நிறைய இருந்தாலும் முடி உதிரும். அப்ப இந்த கூந்தல் பராமரிப்பு அப்படின்றதுக்கு பின்னாடி எந்த ஆரோக்கியம் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னா பெண்களோட அப்படியே முழுமையான ஆரோக்கியம், பெண்கள் மட்டும் இல்ல, பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் அவங்களோட முழு மனநலம் மற்றும் முழு ஆரோக்கியம் அடங்கி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ரொம்ப மன அழுத்தமான சூழல் இருந்தாங்கன்னா கட்டாயம் முடி உதிர்வு அதிகமாகும். தண்ணீர் மாற்றி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுலயும் முடி உதிர்வு அதிகமாகும். அப்போ ஒரு கூந்தல் நலம் அப்படின்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய மனநலம் இருக்கு, உடலினுடைய வெப்பநிலை தன்மை அதிகமும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது அப்படின்ற நிலை இருக்கு, தோலினுடைய பராமரிப்பு இருக்கு, தலையில பொடுகு சின்ன சின்ன வேர்க்குரு இந்த மாதிரி இருந்ததுன்னா முடி உதிர அதிகமான முடி உதிர்வு இருக்கும். அப்போ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நல்ல நிலையில இருக்கணும், கால்சியம் நல்ல நிலையில இருக்கணும், அயன் நல்ல நிலையில இருக்கணும். அப்போ உடலில் உள்ள சத்துக்கள் நல்ல நிலையில இருக்க வேண்டியிருக்குது. உடலில் எந்த விதமான ஹார்மோன் தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கு. நல்ல ஒரு அடிப்படை ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறை அவசியமா இருக்கு. அப்போ ஒரு கூந்தல் நலம் அப்படின்றது கூந்தல் நலம் மட்டுமல்ல, அது பின்னாடி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்ற புரியும் பொழுது சரி இந்த முடி வளர்றதுக்கு முத்திரை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அது நம்மளுக்கு ஒரு சமாதானமாக தெரிகிறது. அதே போல நம்முடைய முகமலர்ச்சி அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முகம் மலர்ச்சியாக எப்பொழுது இருக்கும் அப்படின்னு பார்த்தா மலர்ச்சியா இருக்கும் போது முகம் மலர்ச்சியா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம் மனம் மலர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் முகம் மலர்ச்சியாக இருக்கும். அல்லது முகம் மலர்ச்சியாக இருப்பது முகம் மலர்ச்சியா இருக்க மாதிரி காமிச்சுக்கலாம், ஆனா எவ்வளவு நேரம் காண்பித்துக் கொள்ள முடியும்? ரொம்ப ரொம்ப சிறிது நேரத்திலேயே மற்றவர்களுக்கு அந்த முக மலர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது உண்மையிலே மன மலர்ச்சியா அல்லது முக மலர்ச்சி போல காண்பிக்கப்பட்டுள்ளதான்றது நம்மை சுற்றி உள்ள சூழல்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிமையாவே அதை என்ன செய்திட முடியும், கண்டுபிடித்து விட முடியும். அப்போ முக மலர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கிறது அப்படின்னா அடிப்படை மன மலர்ச்சி காரணமா இருக்கிறது. மன மலர்ச்சி ஆவதற்கு நம்மிடம் என்னெல்லாம் குணாதிசயம் இருந்தா அல்லது நம்மகிட்ட என்ன இருந்தா நம்ம மனம் மலர்ச்சியா இருக்கும்? நம்மிடம் நம்மளோட சூழலோ ஏதோ ஒரு பொருளோ நம்மிடம் உள்ள எது நமக்கு மன மலர்ச்சியை கொடுக்கும், அதாவது சாட்டிஸ்பாக்சன், மன நிறைவு. என்ன காரணத்தினால அந்த மலர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னா ஒரு மலர் மலர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? முதல்ல செடிக்கு தண்ணி ஊற்றணும். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீரின் தன்மை நல்ல நிலையில இருக்கும் போது ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, தண்ணீர் மட்டும் இல்ல, சரியான அளவு சூரிய வெப்பம் கிடைக்கணும், சரியான தண்ணீர் கிடைக்கணும், அதுக்கு தேவையான ஜிங்க் காப்பர், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே பூப்பதற்கான சத்துக்கள் கிடைப்பதற்கான அடிப்படை விஷயம் எல்லாமே இருக்கணும். அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தது, பேரு ஃபிளார் மேக்ஸ் அப்படின்னு. அதாவது அதிகமான பூக்கள் பூக்க தூண்டக்கூடிய சத்துக்கள் நிறைந்தது அதுல. அப்ப ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கான ப்ராடக்ட்.
அப்போ இந்த பூக்களை பூக்க வைப்பதற்கு அதுக்குன்னு சில சத்துக்கள் தேவைப்படுகிறது. அப்போ அதுக்குன்னு சில சத்துக்கள் தேவைப்படுகிறது. பஞ்சபூதங்கள்ல நெருப்பு நல்ல நிலையில இருக்க வேண்டியிருக்கு, நீர் நல்ல நிலையில இருக்க வேண்டியிருக்குது. சத்துக்கள் அப்படின்னு எடுக்கும் போதே மண் நல்ல நிலையில் இருக்க வேண்டியிருக்கிறது. அப்போ பொதுப்படையாக பார்க்கும் பொழுது நம்ம மனம், நம்மளுடைய முக மலர்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய மனம் மலர்ச்சியாக இருக்க வேண்டியிருக்கிறது. மனம் மலர்ச்சியாக இருப்பதற்கு நமக்கு நிறைய பாசிட்டிவான நன்மையான உணர்வுகள் தேவைப்படுகிறது. ஒருத்தர் முக மலர்ச்சியா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்குள்ள நிறைய பாசிட்டிவான, நிறைய நேர்மறையான எண்ணங்கள் அவரை நிறைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளயும் எல்லா எண்ணங்களும் இருக்கும். நேர்மறை இருக்கும், எதிர்மறை இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் குறைஞ்சு நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் முக மலர்ச்சியாகவும் மன மலர்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்றால் நேர்மறை எண்ணங்களை நமக்குள் எப்படி வருவித்துக் கொள்வது? அது அவ்வளோ எளிமையா? மனம் மலர்ச்சியாக இருப்பது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமா? எப்பொழுதுமே மன மலர்ச்சியா வச்சுக்கிறது சாதாரணமான விஷயமா? கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இல்லைன்றதுனாலதான் அதை தேடி தேடி என்ன பண்றோம், வேறு வேறு இடங்களை தேடி தேடி அலைகிறோம். அந்த அந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் ஏதேனும் ஒரு இடத்துல இல்லாம பல்வேறு இடங்கள்ல தேடுறோம். ஒரு வீடு கட்டுறோம், சந்தோஷமாகறமா ஆகல. ஒரு வாகனம் வாங்குறோம், அதுல சந்தோஷமாகறமா ஆகல. ஒரு அன்பான உறவுகள கூட கூப்பிட்டு வச்சுக்கிறோம், அதுல சந்தோஷமாகறமா அதுலயும் சந்தோஷமாகல. இப்படியாக ஏதோ ஒரு இடத்துல தேடி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த முக மலர்ச்சி என்பது மன மலர்ச்சியிலேருந்து வருது. இந்த மனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மனம் அப்படின்றத பத்தி நிறைய நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கதைகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மனமானது நேர்மறை எண்ணங்களால் நிறைந்திருக்கும் பொழுது மலர்ச்சியா இருக்கு. எப்படி நேர்மறை எண்ணங்களை நமக்குள் வளர்த்துக் கொள்வது எப்படி?